السلام عليك يا رسول الله. السلام عليك حبيبي يا نبي الله. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين هم لأماناتهم وعهدهم راعون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கென்று பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறார். அவன் ஏற்றிருக்கின்ற பொறுப்புகள் மிக கடுமையான சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது அந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவதும் அவசியமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன் ஏற்றிருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவனை புகழ்ந்து சொல்லுகிறார். அவன் ஏற்றிருக்கின்ற பொறுப்புகள் பிற மக்களிடத்தில் பொருள் வாங்கியதாக இருக்கலாம், அல்லது பணம் பெற்றிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சொல்லை நீங்கள் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்று ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல் மூலமாக இருக்கலாம், அல்லது பிறரிடத்தில் இந்த செய்திகளை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று பிறருக்கு தெரிய வைக்க வேண்டிய செய்திகளாக இருக்கலாம். இப்படி அவன் சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்புகள் அத்தனையும் அவன் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஃமின்களை அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில் பல்வேறு தன்மைகளை சொல்லித் தருகிறார். முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு முஃமின்களினுடைய தன்மைகளை தொடர்ச்சியாக சொல்லுகிறார். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். முஃமின்கள் என்றால் யார் என்பதை தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் சொல்லித் தருகிறார். அவர்கள் முறையாக தொழுவார்கள், தொழுகையில் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள், ஜகாத்தை முறையாக கொடுத்து விடுவார்கள், தங்களுடைய கற்புகளை நல்ல முறையில் பாதுகாப்பாக இருந்து கொள்வார்கள், தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை தவறான வழியில் அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி தந்துவிட்டு கடைசியாக சொல்கிறார், வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளும் அதே போன்று அவர்கள் செய்து வைத்திருக்கின்ற அந்த வாக்குறுதிகளிலும் மிக கவனமாக இருப்பார்கள் என்று சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
மனிதர்களை மட்டும் படைத்து பொறுப்புகளை மட்டும் நமக்கு கொடுத்து விடுவதில்லை. அந்த பொறுப்புகளை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற அறிவையும் கொடுத்து அந்த பொறுப்புகளில் கவனமுடையவர்கள் தான் வெற்றியடைந்தவர்கள் என்று புகழாரமும் சூட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்புகளை சரிவர செய்யாதவர்களை குறித்து சொல்லுகின்ற போது முனாஃபிக் என்று சொல்லித் தருவார்கள். நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளத்தை சொல்லித் தருகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அடையாளங்களை சொல்லுவார்கள். ஒருவன் ஒரு பொறுப்பை செய்கிறான் என்றால் அந்த பொறுப்புகளை வெளியிலே இருந்து சரியான முறையிலே நேர்மையான முறையிலே நடப்பது ஒன்று இருக்கிறது, நேர்மை தவறி நடப்பது ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பொறுப்புகளை சரியான முறையிலே கையாளக்கூடியவர்களை புகழ்ந்து சொல்லுகிறானோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் 3 என்று சொல்லி தருவார்கள். முதலாவது அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற போது இதா ஹத்தத கதப, அவன் பேசும் பொழுதெல்லாம் பொய் சொல்லி கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு வியாபார ஒப்பந்தங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியிலே சில வார்த்தைகளை சொல்லுவதாக இருந்தாலும் சரி, செய்திகளை சொல்லுவதாக இருந்தாலும் சரி, வாங்கிய செய்திகளை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அவன் சொல்லக்கூடிய அத்தனை சொற்களும் பொய் நிறைந்ததாக இருக்கும், மக்களை நம்பும்படியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அவனுடைய சொல்லுக்கும் அவனுடைய செயலுக்கும் மாற்றம் ஏற்படுமேயானால், சரியான முறையிலே அந்த பொருள் பாதுகாப்பு அங்கே இல்லாமல் இருக்குமேயானால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் நயவஞ்சகத்தினுடைய முதலாவது அடையாளம் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுப்பார், இதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லி தருவார், இதை செய்ய வேண்டாம் நீங்கள் என்று சொல்லி தருவார். ஆனால் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளில் முறையாக நடந்து கொள்ள மாட்டார். யார் வாக்குறுதிக்கு மாற்றமாக இருக்கிறார்களோ அதுவும் நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி தந்துவிட்டு மூன்றாவதாக சொல்லி தருவார்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டாலும் சரி, பணங்கள் ஒப்படைக்கப்பட்டாலும் சரி, சொல் ஒப்படைக்கப்பட்டாலும் சரி, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் ஒப்படைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய பொறுப்புதாரியாக இருந்தாலும் சரி, அதை சரிவர செய்யாதவர்கள், மோசடிக்காரர்கள், அவன் மோசடி செய்து விட்டார். இந்த 3 அடையாளங்கள் நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உலகத்திலேயே மனிதன் ஏற்றிருக்கின்ற இந்த பொறுப்பு இருக்கிறது அல்லவா, பெரும்பாலும் எல்லோரும் சீக்கிரமாக பொறுப்பேற்றுக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார், பொறுப்பேற்பது என்பது சாதாரணமானதல்ல. அந்த பொறுப்புகள் சரிவர நிறைவேற்ற முடியாமல் போகிற போது அங்கே நீங்கள் நேர்மை தவறிகளாக மாறி போவீர்கள் என்பதை இங்கே சொல்லித் தருகின்ற ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் இபாதத்தும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நாம் வணங்கக்கூடிய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, தொழுகிறேன் என்று ஏற்று வந்திருக்கிறோம், நோன்பு நோக்கிறேன் என்று ஏற்று வந்திருக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறேன் என்று ஏற்று வந்திருக்கிறோம், எல்லா விதமான இபாதத்துகளையும் ஏற்று வந்திருக்கிற போது ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார், பொறுப்பு என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னா அரதனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த், பூமியை நாம் பொறுப்பேற்பதற்கு சொன்னோம். சில பொறுப்புகளை பூமிக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தோம், வானத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தோம், உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்திருக்கக்கூடிய மலைகளுக்கு அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானம் ஏற்க மறுத்துவிட்டது, பூமி அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டது. மிக பாரமாக இருக்கக்கூடிய, மிக வலுவாக இருக்கக்கூடிய மலை அந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்று பின்வாங்கிவிட்டது. ஏனென்றால் அந்த பொறுப்புகளினுடைய பலம் எவ்வளவு இருக்கும், அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும், அதனுடைய வலிமை எவ்வளவு இருக்கும், அதை சரிவர நிறைவேற்றாமல் போய்விடுமோ என்ற அந்த அச்சப்பாட்டில் வானம், பூமி, மலைகளெல்லாம் அந்த பொறுப்பை ஏற்காமல் தள்ளி வைத்த போது அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த பொறுப்பை நான் செய்கிறேன் என்று இந்த மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், இது அறிவார்ந்த தனம் என்று சொல்லவில்லை, பொறுப்பேற்பதை அறிவார்ந்த தனம் என்று சொல்லவில்லை. இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, இவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், அறிவீனனாக இருக்கிறான், மடத்தனத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
எதுவெல்லாம் பலமாக இருக்கக்கூடிய அத்தனையும் பொறுப்புகளை விட்டு விலகி கொள்ளுகிற போது இந்த மனிதன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்லி தருகிறார். இது போன்ற பொறுப்புகளை ஏற்றிருக்கக்கூடிய நாம் அந்த பொறுப்புகளிலே கவனம் இருக்க வேண்டும். அதில் அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹிர்கல் மன்னர் கேட்கிறார், நீங்கள் நபியினுடைய தன்மையை பற்றி சொல்லுங்கள். இந்த பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த அமானிதத்தை பாதுகாப்பது இருக்கிறது அல்லவா, இது நபிமார்களினுடைய தன்மை என்று குறிப்பிடுவார்கள். ஹிர்கல் மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தபோது நபியினுடைய தன்மைகள் என்ன என்று அந்த அபூ சுஃபியானிடத்திலே விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் பல செய்திகளை சொல்லித் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்திகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற செய்திகளை வரிசையாக சொன்னபோது இதை கேட்டு முடித்த ஹிர்கல் மன்னர் சொல்லுவார், ஹாதிஹி சிஃபத்து நபியின், இது ஒரு நபியினுடைய அடையாளம், இது நபியினுடைய தன்மை என்று சொல்லி காட்டுவார்கள். அப்படி சொல்லிக் கொடுத்த அந்த செய்திகள் என்ன என்பதை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு போதிக்கக்கூடிய செய்தி அபூ சுஃபியான் குறிப்பிடுகிறார். யஅமுரு பிஸ்ஸலா, அவர் தொழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்விற்கு நீங்கள் வணக்கம் செய்யுங்கள் என்று சொல்லித் தருகிறார். வஸ்ஸிதகி, நீங்கள் எல்லா இடத்திலும் உண்மையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகிறார். வல் அஃபாஃபி, உங்களுக்கு கிடைத்திருப்பதை கொன்று போதும் என்ற மனதை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகிறார். வல் வஃபாஇ பில் அஹத், வாக்குறுதி நீங்கள் கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லித் தருகிறார். வ அதாஇல் அமானா, அமானிதமாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொருள்களை சரியான முறையிலே கையாளுங்கள் என்று சொல்லித் தருகிறார். இப்படி தொடர்ச்சியாக தொழ வேண்டும் என்ற செய்தி, உண்மையாக இருக்க வேண்டும் என்ற செய்தி, போதுமென்ற மனப்போடு இருக்க வேண்டும் என்ற செய்தி, வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தி, நீங்கள் அமானிதத்தை நிறைவாக சரியான முறையிலே கையாள வேண்டும் என்கின்ற செய்தி, இதுதான் அந்த ரசூலாக வந்திருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் என்கின்ற செய்தியை அபூ சுஃபியான் அவர்கள் ஹிர்கல் மன்னரிடத்திலே சொன்னபோது அப்பொழுதுதான் சொல்லுவார், ஹாதிஹி சிஃபத்து நபியின், இது நபிமார்களினுடைய தன்மை, இது ஒரு நபி என்பதற்குண்டான அடையாளம். ஆக ஒரு மனிதன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அது நபிமார்களினுடைய அந்தஸ்திலே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ சுஃபியானின் மூலமாக இங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சின்ன பையன்கிட்ட கூட எப்படி இருந்ததுன்னா ஒரு பொறுப்பை சரியான முறையிலே கையாளக்கூடிய நல்ல பண்புகள் இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். உக்பத் இப்னு அபீ முஅத் என்பவரிடத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சிறுவராக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பாதையிலே வருகிறார்கள். இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் வந்து கேட்பார்கள், ஏப்பா எனக்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா என்று கேட்பார்கள். யா குலாம் ஹல் மின் லபனின், நாங்கள் குடிப்பதற்கு உன்னிடத்திலே பால் கிடைக்குமா என்ற போது அந்த சிறுவர் சொல்லுவார், நாம், நீங்கள் கேட்கும் போது பாலை என்னால் தர முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அது நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய வார்த்தை. அவர் சொல்லுவார், உண்மைதான், உங்களால் பாலை கறந்து எனக்கு கொடுக்க முடியும், இருந்தாலும் என்னிடத்தில் அவர் ஆட்டை அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பாலை உங்களுக்கு நான் கறந்து கொடுப்பதற்கு சம்மதமில்லை என்று அந்த சின்னஞ்சிறுவராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து கேட்பார்கள். ஏனென்றால் வந்தவர்கள் ரசூலும் உலகத்தினுடைய ஈமானை ஒரு தட்டிலும் மற்றவருடைய அபூபக்கர்னுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் எல்லாருடைய ஈமானையும் விட அபூபக்கர்னுடைய ஈமான் உயர்ந்த தரத்தில் இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள் அல்லவா. அந்த அபூபக்கரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடுத்து கேட்பார்கள், எப்பா பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த ஆடு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நான் பாலை கறந்து கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறாய் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்பார்கள், இங்கே இருக்கிற ஆட்டில் ஏதாவது ஒரு ஆடு ஆணுடைய சேர்க்கை இல்லாமல் ஏதாவது ஒரு ஆடு இருக்கிறதா என்று கேட்கும்போது ஒரு ஆட்டை காட்டுவார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள். அந்த ஆட்டை பார்த்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கரத்தை அந்த ஆட்டினுடைய மடுவிலே வைக்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிக்கு கொடுத்த வல்லமை இருக்கும் அல்லவா, அந்த வல்லமையினுடைய வெளிப்பாட்டால் அந்த மடுவை அல்லாஹ் பெரிதாக மாற்றுகிறார். அந்த மடுவில் ஆண் புணர்த்தி செய்யாத ஒரு ஆட்டிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாலை சுரக்க செய்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களும் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆட்டிலிருந்து பாலை கடந்து கொடுத்தார்கள் என்றால் நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ஒரு சின்னஞ்சிறு பையனாக இருக்கக்கூடியவர் ஒரு ஆடு மேய்க்கும் இடையராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லவா, எனக்கு ஆடு மேய்க்கும் பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு வழங்கப்படவில்லை, இது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய பேணுதலாக இருந்தார்கள் அல்லவா. அந்த பேணுதல் என்பது நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். வெறுமனே சொல் மட்டுமல்ல, இந்த பொருள்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, நம்முடைய சொல்லும் கூட அமானிதம் என்று சொல்லி தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது இந்த கணவன் மனைவிக்கு இடையிலே பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறது அல்லவா, மனைவி கணவனிடத்திலே பேசக்கூடிய ரகசிய பேச்சுக்கள், கணவன் மனைவியிடத்திலே பேசக்கூடிய ரகசிய பேச்சுக்கள், இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த ரகசிய பேச்சுக்கள், இந்த பேச்சுக்களை பிறரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மிகப்பெரிய மோசடி என்ன தெரியுமா, இன்ன மின் அஸமில் அமானத்தி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி என்னவென்றால், அர்-ரஜுலு யுஃதி இலா இம்ரஅதிஹி வ துஃதி இலைஹி ثم ينشر سرها, கணவன் மனைவி இருவரும் அவர்கள் இல்லற ரகசியமாகட்டும் அல்லது வேறு சில பேச்சுக்களாகட்டும், அந்த பேச்சுக்களை அவர்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த பேச்சுக்களை, அந்த ரகசியத்தை வெளியிலே யார் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய கேடுகட்டவர்கள் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்திலே நாம் நிறைய பார்க்கிறோம் அல்லவா, எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்திருப்பதனுடைய காரணத்தை நாம் பின்னோக்கி பார்க்கிற போது அந்த காரணம் அவர்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் வேறு இடத்திலே பகிர்ந்து கொள்ளப்படுகிற போது, அது வேறு விதமாக சித்தரித்து சொல்லித்தரப்படுகிற போது அந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே சிதைவு என்பது ஏற்படுகிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெறுமன பொருளை வாங்கி பாதுகாப்பது மட்டுமல்ல, பணத்தை வாங்கி பாதுகாப்பது மட்டுமல்ல, நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட ரகசியம் வெளியிலே கசியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதை நீங்கள் முறையாக செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குடும்பங்களில் கூட ஒற்றுமை நிலவும் என்பதைத்தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய மோசடி உங்களுக்குள் உள்ள ரகசியத்தை பரப்புவது என்று சொல்லி தருகிறார்கள். அதே போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற மன ஓர்மை நம்மிடத்தில் இருக்குமேயானால் அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவேற்றுவதற்குண்டான நல்ல வாய்ப்பையும் தந்து விடுகிறார். ஒரு ஆள்கிட்ட நம்ம கடன் வாங்கினோம், கடனை திருப்பி செலுத்த வேண்டும், அப்படி செலுத்துவதற்கு உண்டான ஒரு கால தவணையும் நாம் கொடுத்து விட்டோம். அந்த கால தவணையில் முறையாக நாம் செலுத்தியாக வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒரு பொறுப்பு என்பது நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த பொறுப்பை நீங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இதுவும் ஒரு அமானிதத்திலே கட்டுப்படும். வாங்கிய கடனை குறிப்பிட்ட தவணைக்குள் அதை செலுத்தியாக வேண்டும். செலுத்துவோம் என்கின்ற மனநிலை யாருக்கெல்லாம் ஏற்பட்டு விடுகிறதோ அல்லாஹ் செலுத்தக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து விடுகிறார். பனி இஸ்ரவேலர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பனி இஸ்ரவேலில் ஒருவர் இன்னொருவரிடத்திலே கேட்கிறார், எனக்கு ஒரு 1000 தீனார் வேண்டும் என்று கேட்கிறார், கடனாக கேட்கிறார். அப்படி கேட்ட நேரத்தில் கடன் கொடுப்பவர் இருக்கிறார் அல்லவா, அந்த கடன் கொடுப்பவர் கடன் வாங்குவரிடத்திலே சொன்னார், எப்பா உனக்கு ஒரு 1000 தீனாரை நான் தந்து விடுகிறேன், ஆனால் உனக்கு கொடுத்ததுக்கு ஒரு சாட்சி வேண்டும் அல்லவா, யாராவது நீ கொடுக்க முடியாமல் போனால் அதை பொறுப்பேற்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா, நீ ஒரு சாட்சியை கொண்டு வா, அவரை நான் சாட்சியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு பொறுப்பாளியை நீ கொண்டு வா, நான் பொறுப்பாளியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற போது
இவர் சொல்லுவார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ்வை நான் சாட்சியாக ஆக்கிக் கொள்ளுகிறேன். கஃபா பில்லாஹி வக்கீலா, என்னுடைய கடனை நான் பெறுவதற்கு அல்லாஹ்வை பொறுப்பாளியாக ஆக்கிக் கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ்வை சாட்சியாகவும் அல்லாஹ்வை பொறுப்பாளியாகவும் ஆக்கியதற்கு பின்னால் ஒரு 1000 தீனாரை இந்த தவணைக்குள் நீ கொடுத்து விட வேண்டும் என்று அவர் கொடுத்து விடுகிறார். இதை வாங்கி கொண்டு அவர் கடல் பயணம் மேற்கொள்ளுகிறார். தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போய்விடுகிறார். போய் முடிந்து திரும்ப இவரிடத்திலே, வாங்கிய நபரிடத்திலே அந்த கடன் தொகையை ஒப்படைத்தாக வேண்டும். ஆனால் வருவதற்கு வழி இல்லாமல் வாகனத்தை தேடி பார்க்கிறார். திரும்ப வந்து வாங்கினவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு வாகன வசதி இல்லாததால் அவர் ஒரு முடிவெடுக்கிறார். இப்போ நம்ம கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்று ஒரு விறகை எடுத்து விறகை குடைந்து அந்த 1000 தீனார்களை உள்ளே வைத்து அதோடு சேர்த்து ஒரு கடிதத்தையும் வைத்து அந்த மரத்தை மூடி, இறைவா உன்னைத்தான் நான் சாட்சியாக ஆக்கியிருக்கிறேன், ஒரு 1000 தீனார் அவரிடத்தில் கடன் பெற்றதற்கு உன்னை நான் சாட்சியாகவும் உன்னை பொறுப்பாளியாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று இந்த விஷயத்தை சொல்லி அவர் அந்த மரக்கட்டையை கடலிலே தூக்கி வீசுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறார் அல்லவா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கட்டையை அப்படியே கொண்டு வந்து யாரிடத்திலே கடன் வாங்கினாரோ அவர் நினைத்து பார்க்கிறார், இந்த டேட்டில் நம்மளுக்கு வர சொல்லியிருக்கிறாரு, நாம் போய் பார்ப்போம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த கடலிலே அப்படி கட்டை ஒதுங்குகிறது. தன்னுடைய வீட்டிற்கு ஒரு விறகு தேவைக்காக அந்த கட்டையை எடுத்து வந்து பார்த்தவர் உள்ளே 1000 தீனாரை இவரிடத்திலே வந்து சேர்த்தாகிவிட்டது, பெற்று எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனால் அனுப்பிய கட்டை போய் சேர்ந்ததா இல்லையா என்பதை தெரியாமல் மீண்டும் அவருக்கு சரியான வாகன வசதிகள் கிடைத்ததற்கு பின்னால் 1000 தீனாரை திரும்ப எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே வந்து சந்தித்து கொடுத்த போது, ஏதாவது உனக்கு கிடைச்சதாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ அனுப்பி வைத்து அல்லாஹ்வை சாட்சியாகவும் அல்லாஹ்வை பொறுப்பாளியாகவும் ஆக்கி வைத்து அனுப்பி வைத்தாய் அல்லவா 1000 தீனார், அந்த தீனாரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு கொடுத்து விட்டார், நீ கொண்டு வந்த 1000 தீனாரை திரும்ப எடுத்து செல் என்று அவரிடத்தில் அனுப்பிவிடுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விஷயத்தை, ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை செய்வோம் என்கின்ற மனநிலை வருகிற போது அதற்குண்டான வழிவகைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவேற்றி தருகிறார். அதனால்தான் ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்புகள் நம்முடைய பிள்ளைகளுக்குண்டான பொறுப்பாகட்டும், மனைவி மக்களுக்குண்டான பொறுப்பாகட்டும், அல்லது பொருளாதாரத்தினுடைய பொறுப்பாகட்டும், பொது விஷயங்களினுடைய பொறுப்பாகட்டும், அதை சரிவர செய்யக்கூடியவர்களை புகழ்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறார். வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதியிலும் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். இதுதான் மூமின்களுக்கான அடையாளம் என்று சொல்லித் தருவதை போல நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.